புள்ளியியல் வட்ட விளக்கப்படம் வரைதல் எடுத்துக்காட்டுடன் விளக்கம். Statistics, construction of pie chart, illustration. ஒரு வட்டத்தின் மையக்கோணம் 360 டிகிரி என்பது நாம் அறிந்ததே. அதனை தரவுகளின் மதிப்புகளின் அடிப்படையில் வட்டக்கோண பகுதிகளாக பிரித்து வெவ்வேறு வண்ணங்களில் வரைந்து ஒப்பிட்டு காண்பித்தல்தான் வட்ட விளக்கப்படத்தின் அடிப்படை ஆகும். அவ்வாறு அதனை காட்சிப்படமாக்கும் பொழுது தரவுகளை பற்றி உள்ள புரிதல் மேம்படுகிறது. வட்ட விளக்கப்படம் வரைவதின் படிநிலைகள் கீழே ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்க காணலாம். 10ஆம் வகுப்பில் படிக்கும் 34 மாணவர்களில் முழு ஆண்டு தேர்வில் 27 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். 5 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. 2 மாணவர்கள் தவிர்க்க இயலாத காரணங்களினால் தேர்வே எழுதவில்லை. இம்மூன்று வகை மாணவர்களின் எண்ணிக்கையின் மதிப்பின் ஒப்பீட்டை எடுத்துக்காட்டும் விதத்தில் ஒரு வட்ட விளக்கப்படம் வரைக. இப்ப கணக்கில் 3 வகை தரவுகள் டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே வரைய இருக்கும் வட்ட விளக்கப்படம் 3 வெவ்வேறு வண்ணங்களில் அமையணும். 3 செக்டார்ஸ் அங்க இருக்கணும். 3 வட்டக்கூறுகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு வட்டக்கூறின் மைய கோணத்தின் அளவும் அந்தந்த தரவின் மதிப்பின் நேர் விகிதத்தின் அடிப்படையில் அமையும். இப்ப எல்லா தரவுகளின் மதிப்பும் 360க்கு சமம் என கருதப்படும். ஒரு வட்டக்கூறின் மைய கோணத்தின் அளவை எப்படி கண்டுபிடிப்போம்? அத்தரவின் மதிப்பு பை தரவுகளின் மதிப்பின் கூடுதல் இன்டு 360. அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற தரவுக்கும் மொத்த தரவுகளின் எண்ணிக்கைக்குமான ப்ரொபோர்ஷனை 360ஆல பெருக்கிடுவோம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் கணக்கிடப்பட்ட வட்டக்கூறுகளின் கோண அளவுகளும் சதவீதங்களும் அவற்றிலிருந்து வரையப்பட்ட வட்ட விளக்கப்படமும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. முதல்ல டேபிள பாத்துக்கோங்க. வரிசை எண், தரவுகளின் வகை, தரவின் மதிப்பு, வட்டக்கூறின் கோண அளவு, சதவீதம். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 27. மொத்த தரவுகளின் எண்ணிக்கை 34. அப்ப 27/34 இன்டு 360 கிடைக்கிற எண்ணால 27 பெருக்கிட்டோம்னா 286 வருது. சதவீதம் பாருங்க, 27/34 இன்டு 100 போட்டோம்னா 79%. தேர்ச்சி பெறாத மாணவர்கள் 5 பேரு. 5/34 இன்டு 360 53 டிகிரி வருது. 5/34 இன்டு 100 போட்டோம்னா 15% வருது. தேர்வு எழுதாத மாணவர்கள் 2 பேரு. 2/34 இன்டு 360 போட்டோம்னா 21 டிகிரி வருது. 2/34 இன்டு 100 போட்டோம்னா 6% வருது. சதவீதங்களை கூட்டினா மொத்தமா 100 வரணும். வட்டக்கூறின் கோண அளவுகளை கூட்டினா மொத்தமா 360 வரணும். தரவின் மொத்த மதிப்பை கூட்டினோம்னா 34 வரணும். வந்துருச்சான்னு பாருங்க, வந்துருச்சு. சோ இந்த கோண அளவுகளை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? பை சார்ட் வரையலாம். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான கோணத்தை குறிச்சிட்டோம்னா 286. இத ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்கோம் பாருங்க. 27 பேரு, 79%. அடுத்தது தேர்ச்சி பெறாத மாணவர்களை எல்லோ கலர்ல ஷேட் பண்ணிருக்கிறோம். 53 டிகிரி எடுத்திருக்கிறோம் அந்த வட்டக்கோண பகுதிக்கு. 5 பேரு, 15%. தேர்வு எழுத இயலாத மாணவர்களை கிரீன்ல இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். 21 டிகிரி அந்த வட்டக்கோணத்தினுடைய கோணம். 2 பேரு, 6%. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு விவசாயி குறுவை சாகுபடியில் நெல் பயிரிட்டு அறுவடை செய்ய ஆன மொத்த செலவு ரூபாய் 6 லட்சத்தின் பங்கீட்டை ஒப்பிடுறோம். விதைக்கிறதுக்கு அவரு 0.56 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறார். அதாவது 56,000 செலவு பண்ணியிருக்கிறார். நாற்று பாவுதலுக்கு 0.44 லட்சம், அதாவது 44,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார். களை எடுக்கிறதுக்கு ரூபாய் 1.4 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது 1,40,000. உழவு செய்யறதுக்கு அவர் 2,40,000 செலவு பண்ணியிருக்கிறாரு. அதுதான் 2.4 lakh அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அறுவடை செய்யறதுக்கு 1.2 lakh, அதாவது 1,20,000 செலவு பண்ணியிருக்கிறாரு. இத பை சார்ட்ல நம்ம கொடுத்திருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா?
அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு தினம் ஒரு சாலை வழியாக சென்ற பேருந்து, மகிழுந்து, 3 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம் மற்றும் மிதிவண்டி ஆகியவற்றின் எண்ணிக்கையின் ஒப்பீடு. பேருந்து 172 போயிருக்கு, மகிழுந்து 403 போயிருக்கு, 3 சக்கர வாகனம் 219 போயிருக்கு, 2 சக்கர வண்டி 1293 போயிருக்கு, மிதிவண்டி 397 போயிருக்கு. இது எல்லாமே நம்ம முன்னாடி செஞ்ச அந்த ப்ரொசீஜர் படிதான் இந்த வட்ட விளக்கப்படத்தை வரைஞ்சிருக்கிறோம். ஒரு கல்லூரியில் 10 வருடங்களில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர்களின் எண்ணிக்கை. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் அவனுடைய 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண். ஒரு மேல்நிலை பள்ளியில் 6 முதல் 12 வரை உள்ள வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. இதுக்கெல்லாம் பை சார்ட் வரைய முடியும். இப்ப கல்லூரி சம்பந்தப்பட்டதை வேணா நம்ம விட்டுருவோம். 8ஆம் வகுப்புல உங்களுடைய மார்க்குக்கு ஒரு பை சார்ட் போட முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்க ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ் வைஸ் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு பை சார்ட் போட முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?